Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. சுமைதான் என்று சொல்வதற்கு திருமதி பாரதி பாஸ் நம்ம போய் சொல்றோமா சொல்லலையான்றது இல்லை. பொய் எல்லாருமே சொல்ல வேண்டி இருப்பது வாழ்க்கை சூழல். ஆனால் சொன்ன பொய், சொல்லவிருக்கிற பொய், இதெல்லாம் நெஞ்சுக்கு சுகமா சுமையா என்றால் சுமை என்று நேர்மையோடு நாங்கள் 3 பேர் ஒத்துட்டு இருக்கோம். அது இல்லைங்க, எல்லாரும் எப்போ நாங்கள் ஏமாத்திக்கிட்டே இருப்போம்னு 3 பேர் வந்து பேசுகிறாங்க. அதில் அந்த அணித்தலைவராக இருப்பவர் அப்படி பேசுவதை பற்றி எனக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அவருக்கு தொழிலே பொய் சொல்றதானே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானவர் இல்லையா? எனக்கு ரொம்ப அதில் ஆச்சரியம் என்னன்னா, 2 பெண்கள் அந்த அணியில் வந்து எப்படி சார் உட்கார்ந்துருக்காங்க? சார், பொய் சொல்றதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னாக்க, நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற பிளான்ட்ல, ரிஃபைனரியில் அங்கங்கே வேலை செய்கிறவங்க, உங்கள் ஒவ்வொருத்தருடைய ப்ராசஸ்க்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும், இருக்கா இல்லையா? எல்லாரோட ப்ராசஸ்க்கும் இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்லேயும் ஒரு டிசிஷன் பாக்ஸ் இருக்கும். இதுவா அதுவா, இதுனா இந்த பக்கம் போ, அதுனா அந்த பக்கம் போ. பொய் சொல்றதுல இருக்கிற மிகப்பெரிய டிசிஷன் பாக்ஸ் என்ன? மாட்டிப்போமா மாட்டிக்க மாட்டோமா? ஆனால் அந்த உலகத்தில் எவனுமே வரைய முடியாத ஃப்ளோ சார்ட் என்னன்னா, மாட்டிப்பியா மாட்டிக்க மாட்டியான்றது கடைசி மட்டும் நமக்கு தெரியாது. பொய் சொல்லி சிக்கி கொண்டால் எவ்வளவு கேவலம்! அந்த பயத்தினால் நாங்கள் சொல்லுகிறோம், இது மாபெரும் சுமைதானே தவிர இதில் சுவை எப்படி வரும்? மாட்டிப்போமா மாட்டிப்போமா மாட்டிப்போமான்னு துடிக்கிற நெஞ்சத்தில் உங்களுக்கு சுகமா 3 பேருக்கும்? சார், ஒருத்தர் நமக்கு பழக்கமானவர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நெருங்கிய நண்பர், உறவுக்காரர், இல்லை குடும்ப உறுப்பினர், அதை விட முக்கியமாக காதலன் அல்லது காதலி, கணவன் மனைவி, இது மாதிரி மிக நெருங்கிய உறவுக்காரர்கள் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லி அது பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு எப்படி சார் துடிக்கும்? அனல் பட்ட பூ மாதிரி துடிக்காத உங்கள் மனசு. சில சமயம் ஆண்களுக்கு அது பரவாயில்ல, அது கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு அதை மன்னிக்கவே முடியாது. அதனால தான் தெரியல, இந்த 2 பெண்களும் எப்படித்தான் அங்கே போய் உட்காந்து இதே தொழிலாக இருப்பாங்க. அவங்களா அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க. ஐயா, சேர்க்க சரியில்லையா, என்னையா செய்ய முடியும்? நடுவர் ஐயா அவர்களே, நீட்சே அப்படின்ற ஒரு மகத்தான தத்துவ ஞானி இருந்தார். பொய் சொல்கிறத பற்றி நீட்சே ஒன்று சொன்னார். நான் அதைத்தான் இந்த அரங்கத்தில் என்னுடைய ஆரம்ப பேச்சினுடைய மைய புள்ளியாக வைக்க போகிறேன். நீட்சே சொன்னார், ஐ எம் நாட் அப்செட் யூ லைக் டு மீ, ஐ எம் அப்செட் that from now on I can't believe you என்று சொன்னார். நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்றது எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் என்ன வருத்தம் தெரியுமா எனக்கு? இனிமேல் நான் உன்னை நம்ப முடியாதில்லை, அதுதான் எனக்கு வருத்தம் என்று அவர் சொன்னார். பொய் சொல்லுவது ஏன் சுமை என்றால் இதுதான். எவன் ஒருவன் பொய் சொன்னானோ அவன் சிக்கி கொண்டால் இனிமேல் அவன் சொல்லுகிற உண்மைகள் கூட பொய் என்று தான் பார்க்கப்படும். மிகப்பெரிய சுமை இதுதான். நான் அவசரமாக 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா, பாலைவனத்தில் இருக்கீங்க நீங்கள். பாலைவனத்திலே பூக்கின்ற சின்ன பூ மாதிரி பெண்ணினுடைய மனசு. சங்கத்தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப அழகான ஒரு கவித்துவம் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 நில வகைகள் இருப்பதாக சங்கத்தமிழ் சொன்னது நம்மளாம் படிச்சிருப்போம் இல்லையா? மலை இருக்கு, காடு இருக்கு, வயல் இருக்கு, கடல் இருக்கு, பாலைவனம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் மலை உண்டு, காடு உண்டு, வயல் உண்டு, கடல் உண்டு. ஆனால் பெரும் பாலைவனங்கள் கிடையாது. இங்கே பாலைவனம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே பெரும் பாலைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாலைவனம் இருக்கிற இடத்தை தமிழ்நாடாக பார்ப்போம் என்று நீங்கள் அங்கே வந்து இருக்கிறீர்கள். பாலைவனத்தை பற்றி ஒரு தலைவி எழுதினாள். பிரிவு என்பது பாலைவனம் போல என்று அவள் எழுதினாள். ஆனால் பாலைவனத்திலே கூட பூக்கிற செடிக்கு இருக்கிற மனமும் அதனுடைய உறுதியும் ரொம்ப வித்தியாசமானது. இங்கே வந்து வாழ்கிற உங்களுடைய மனசும் அப்படிப்பட்ட மனசு தான்.
எனக்கு நிச்சயமாக தெரியும். இங்கே வந்து உறுதியோடு ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு வாழ்கிற நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். ஆனால் உறவுகளுக்குள்ளே, நட்புக்குள்ளே பொய் சொல்லவே மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன கம்யூனிட்டி, பெரிய கம்யூனிட்டியில் வாழற போது பொய் சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். சின்ன கம்யூனிட்டியில் வாழற நீங்கள் பொய் சொன்னால் அடுத்த நாள் அந்த பார்த்து ஆனு சார். நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கூட லீவ் போட முடியாது. உங்கள் மேனேஜர் பக்கத்து ஃப்ளாட்லேயே தான் இருப்பார். இந்த சூழலில் வாழ்கிற உங்களுக்கு வேறு எங்கும் வாழ்கிற தமிழர்களை விட மிக நன்றாக தெரியும். பொய் சொல்லுவது என்பது தவிர்க்க முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் அதை சொல்லுகிற ஒவ்வொருவனுடைய மனமும் பாறாங்கல்லை போல, பாலைவனத்தினுடைய வெயிலை போல எப்போதும் பாரமாகத்தான் இருக்கும். எதிர்கட்சியிலே இருந்து வருவார்கள், அவர்களுக்கே உரிய நகைச்சுவையோடு நான் சொன்ன விஷயங்களை மறுப்பார்கள். நீங்கள் நன்றாக சிரியுங்கள், அவர்களுக்கு நன்றாக கைத்தட்டுங்கள். ஆனால் நம்ம ஊரில் பணம் வாங்கிக்கிட்டு கூட விரும்பின கட்சிக்கு ஓட்டு போடுற வேட்பாளர்கள், வாக்காளர்கள் மாதிரி உங்களுடைய மனமும் வாக்கும் எங்கள் அணிக்கு என்ற நம்பிக்கையோடு என்னுடைய முதல் சுற்றுவாதத்தை முடிக்கிறேன். நன்றி. பாரதி பாஸ்கர் மேடம் அவர்கள் மிக உற்சாகமாக பேசினார்கள். காரணம், அவரோடு கல்லூரியில் படித்த சில மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எந்த ஊருக்கு போனாலும் கைதட்டுறதுக்கு ஒரு கோஷ்டியை கூட்டு வர்றதே அவங்களுக்கு இயல்பா போச்சு. நல்லா பேசியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது, அவனுங்கெல்லாம் வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரியாதுன்றது நமக்கும் புரியும். ஆனால் அங்கே வாடா டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு போய் சொல்லித்தான் அவனை கூட்டு வந்திருக்கிறோம். அவன் அப்பவே கேட்பான், ஒரு 6 பேர் தமிழிலே முழங்குவார்கள் அப்படின்னா வாசலில் குப்புறப்படுத்திக்கிட்டு வரமாட்டேன்னுவான். அவனை என்ன செய்கிறது? அந்த இடத்துல அங்கே டான்ஸ் இருக்கு, பலூன் இருக்கு, பஞ்சு மிட்டாய் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, அவ்வளவு சொல்லி கூட்டு வந்தா பக்கத்தில் படுக்க வச்சா கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். இதெல்லாம் இல்லாமல் பிள்ளைகளை மேனேஜ் பண்ண முடியாது மேடம். இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்டில் போய் இப்படி போய் எங்கே போய் என்ன செய்கிறது, இதெல்லாம் இங்கே யாருமா கேட்டா? அவன் அதை மறந்துட்டு தான் ஒரு நாள் இங்கே ஓய்வில் இருக்கிறான். அந்த வெப்பம் தாங்க மாட்டாமல் இங்கே வந்தா ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். உடம்பு சரியில்லை என்று மேனேஜரிடம் கூட நீங்கள் போய் சொல்லி லீவு போட முடியாது. யார் சொன்னா? லீவ் போட்டு மேனேஜர் முன்னாடி நிற்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? உடம்பு சரியில்லைன்னு துபாய்க்கு போயிடுவோம்ல. அங்கேயா மேனேஜர் வர்றாரு, சமயத்தில் அவரும் உடம்பு சரியில்லைன்னு அங்கே வந்தாலும் வருவார். ப்ராசஸ்ஸு, ஃப்ளோ சார்ட்டு, இதெல்லாம் யாரு கேட்டா? சார் ஒரு விஷயம் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. இந்த மேடை உண்மையா சொல்லுங்க? பூரா பொய். அப்படி தட்டா கவுந்துடும். இந்த என் பக்கத்தில் இருக்க பெருசு பெருசாக பூ, இதெல்லாம் பூத்த பூன்றீங்களா? செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பூ உண்மையான பூ கிடையாது, எல்லாம் காகித பூ. காகித பூவில் வாசம் இல்லை, ரோஜாவை வைத்தேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே காகித பூ தான். இதுதானே இங்கே இருக்குது. ஆனால் அழகாக இருக்குல்ல. ஒரு சின்ன பொய் மேடைக்கு ஒரு அழகை தருகிறது என்றால் அதுதான் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு நீட்ஸே சொன்னார், கோட்ஸே சொன்னார்னு இதெல்லாம் யார் கேட்டா? கோட்ஸே சொன்னதையே இப்போ அவருக்கே செலவு வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உண்மையே பேசின காந்தி நல்லவரா, அவரை சுட்ட கோட்ஸே நல்லவரா? சார் நான் அவருக்கு சார்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கோட்ஸேக்கு செலவிக்கிற நம்ம நாடு, பூ போடுறாங்க. இதெல்லாம் இது சரியானு நான் பேசலையா? இந்த ஊரில் எல்லாரையும் வாழ வைக்கிறான், எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. இப்போ எப்படி வாழும் வழியில் அங்கங்கே நெழிவு சுழிவாக போகத்தான் ஆகணும். நேராக போவேன்னு சொல்ல முடியுமா? நம்ம நீங்கள் அதில் அது உங்களை பற்றி சொன்னாங்க பாருங்க, அதாங்க என்னால் மறக்கவே முடியாது. இந்த பாலைவனத்தை தமிழ்நாடாக நம்பி வந்திருக்கிறீர்கள். அப்படியா வந்தீங்க நீங்கள்?
10 நாள் லீவு கிடைச்சா எப்படா போவோம்னு உட்காந்து இருக்குது. பாலைவனத்தை யார் தமிழ்நாடுன்னு நினைச்சா? மேடம் அரசியல் கட்சியில் சேரலாம். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவுலாம் பாராட்டி சொல்கிறாங்கல்ல. அதில் அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஒரு காதலன் காதலிக்குள் பொய் வந்து விட்டால் அவள் எவ்வளவு வருத்தப்படுவாள். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு பொய் சொல்லித்தான் அவள் காதலனை பார்க்கவே வந்திருக்கிறா. பொய் இல்லைன்னா காதலனும் காதலியும் சந்திக்கவே முடியாதுமா. என்னம்மா இப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப மோசம். நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மரியாதைகள் நமக்கு கிடைச்ச ரெட் கார்பெட் வெல்கம், பூவெல்லாம் போட்டு, உண்மையில் சொல்கிறியா? நானும் 28 வருஷமாக மேடையில் இருக்கேன். ஐயா 55 வருஷத்தை தாண்டி மேடையில் இருக்கிறாரு. பூவை அள்ளி போட்டு வரவேற்றது இங்கே தான் நினைக்கிறேன். இது பொய் இல்லையா? அப்படியே பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. பூவை அள்ளி போட்டு வணங்கி வரவேற்ற இந்த பிள்ளைகளின் அன்பில் நெகிழ்கிறோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனால் வாழ்க்கையில் வாழும் வழி என்ன அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக ரொம்ப உண்மையாக இருந்தால் மகாத்மா காந்தி, ஹரிச்சந்திரன் இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும். ஆமாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஆள் எலெக்ஷனில் நின்னார். அவர் மதுரை, நான் மதுரைங்க, மதுரையை துபாய் ஆக்குவேன் அப்படின்னாரு. துபாய் அழகாகிக்கிட்டே போது, மதுரை அப்படியே இருக்குது. இப்போ எலெக்ஷனில் ஒரு ஆள் மதுரையை சிட்னி ஆக்குவேன்னாரு. நாங்கள் அதையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் பெரிய பதவியில் இருக்கிறாங்க மேடம். பொய் சொல்கிறதுன்றது கட்டாயம் சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லலையா? நாங்கள் அதுக்கான கோஷ்டியும் இல்லை. ஆனால் பொய் சொல்கிறதுல சின்னதாக ஒரு சுகம் இருக்குது. அதை அனுபவித்தா தெரியும். அதுதான் எங்கள் 3 பேருடைய கருத்து. திரும்பி அவங்க பேசும்போது நானும் பேசணும்லங்க. வேணுமா வேணாமாங்க? பேசணும். நீங்கள் என்னங்க கம்முன்னு இருக்கீங்க? அவங்க தான் பயலுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கம்முன்னு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சத்தத்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா தான் வண்டி ஓடுங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வேண்டுகோளாக வச்சு அந்த அணி என்ன வேணாலும் பேசட்டும், உண்மையே பேசட்டும். எங்களால் முடிஞ்சதை சந்திக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்தில் உள்ளூர் பேச்சாளர்கள் 4 பேரும் பேசிய அந்த அபாரமான பேச்சுக்கு ஒரு தொழில்முறை பேச்சாளர் என்ற முறையில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எளிதான காரியம் அல்ல. இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டு எவ்வளவு புது செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரி கீதா பிரபு அவருக்கு என்னுடைய வியந்த மனம் கனிந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையில் இந்த தலைப்பை நாங்கள் இதற்கு முன்னால் சில இடங்களில் முயற்சி செஞ்சுருக்கோம். அந்த இடங்களில் எங்களோடு பேசியவர்களெல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ், தொழில்முறை பேச்சாளர்கள் தான். ஆனால் அவர்கள் கூட யோசித்திராத புது புது கோணங்களை அந்த அணிக்காக கொண்டு வந்து அவர் பேசியிருக்கிற பேச்சு இருக்கிறது அபாரமான பேச்சு. ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அந்த கட்சியிலே இருப்பவர்கள் பேசினாலும் அதை வாழ்த்துகிற பாராட்டுகிற மனம் இருக்கிறதே, அது உண்மை கட்சியில் இருப்பவர்களுக்கு தான் வரும். கை எப்படி எப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தில்லால் அங்கடி வேலையெல்லாம் இங்கே செய்யக்கூடாது. அவர் கீதா பேசின பேச்சுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பிறகு ராஜா சார் பேசினார். இன்னும் திரும்ப வந்து பேச போகிறார். அவர் பேசி முடிச்சுட்டு போகும்போது நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டு சரித்திரத்தில் திரும்பவும் வருவேன்னு சொல்லிட்டு போனவங்க எப்பவுமே திரும்பி வந்தது கிடையாது. என்னுடைய நண்பர்கள் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க, சுரேஷும் பரிமளமும் வந்திருக்காங்க. இவர் சொல்கிறாரு, என்னுடைய பேச்சுக்கு கை தட்டுறதுக்காக நான் எங்கே போனாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன்.
சரிங்க, என்ன ஒரு 800 பேர் இருக்கீங்களா? 1000 பேர் இருக்கீங்க. இல்லை, 2 பேர் எனக்கு கை தட்டுறதே ஒருத்தருக்கு பொறுக்கலையே. சரி, என் கூட படித்த 2 நண்பர்கள் மாத்திரமா கை தட்டுகிறார்கள், எனக்கு கூட பிறக்காத 1000 சகோதரர்கள் கை தட்டுறாங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு பொறாமை இருக்கலாம், ஒரு அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. எனக்கு முன்னாலே பேசிய கீதா பிரபு ரொம்ப அருமையாக பேசினார். ஆனால் ஃபேக்சுவல் எரர்ஸ் இருந்தது அவங்களுடைய பேச்சில், அது சொல்லத்தானே வேணும். ராமானுஜரனுடைய குரு அவருக்கு இட்ட கட்டளை என்ன? இந்த மந்திரம் உனக்கானது, இந்த மந்திரத்தை நீ வெளியே சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய். இது ஒன்றுதான் ராமானுஜரனுடைய குரு இட்ட கட்டளை. இப்போ இந்த மந்திரத்தை எனக்குள்ளேயே சொல்லி அதிலே மூழ்கி நான் சொர்க்கத்துக்கு போவதா, அல்லது நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இது 1000 லட்சம் பேருக்கு போய் சேர்ந்து அவர்கள் அந்த பயனை அனுபவிக்கட்டுமா என்பதுதான் டிசிஷன் பாக்ஸ். அவர் ராஜா சார் கூட சொன்னார், அதெல்லாம் மறந்துட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார், நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துடலாம் வேலையை. போதும் அதுக்கு சினிமாவில் வேற நடிக்கிறாரு. நயன்தாராக்கு அப்பா ரோல் வெயிட்டிங். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டா இங்கே வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த நினைவை இந்த இடத்திலே வந்து நீங்கள் மறந்தார் போல இருக்கிறது, ஆனால் உண்மை அதுதான். நாளைக்கு அங்கே தான் போயாகணும். நீங்கள் நாளைக்கு போய் உட்காந்து உங்கள் பிளான்ட்ல இருந்து ராஜா சார் சொன்னதை நினைச்சு கை தட்டிக்கிட்டு வந்து டிஸ்மிஸ் ஆகிடுவீங்க நீங்கள். சார், வாழ்க்கையில் டிசிஷன் பாக்ஸ் எப்பவுமே உண்டு. ராமானுஜருக்கு அந்த டிசிஷன் பாக்ஸ் இருந்தது. அவருடைய குருவிடம் அவர் ஒரு நாளும் பொய் சொல்லவில்லை. மேடம், மேடையில் கூட அப்படி சொல்லிடாதீங்க, மகா பெரிய மகான்கள் பொய் என்பது அவர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் கூட கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுத்தார், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த 1000 லட்சம் கோடி ஜனங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அவர் செய்த தியாகத்தை பொய்ன்னு ஒரு அணி சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வேற. உண்மையை எப்படி திரிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ அவங்க சொன்னதில் அவங்களே வந்து சொன்னாங்க, திருக்கோஷ்டியூரில் தான் மிகப்பெரிய கூட்டணி அமைஞ்சுது. 3 பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் ஒன்று. அந்த கூட்டணி முதலிலே அமைந்தது திருவண்ணாமலையில், மறந்துடாதீங்க. திருவண்ணாமலையில் சிவம் வானுக்கும் பூமிக்குமாய் வளர்ந்து நின்றது. திருவண்ணாமலை மலை இருக்கே, அதுவே சிவம் தான். அந்த மலை சிவமாய் வளர்ந்து நின்ற போது என்னுடைய அடியையும் முடியையும் உங்களால் காண முடியுமா என்று சிவம் சவால் விட்ட போது, நான் அடியை காண்கிறேன் என்று விஷ்ணு வராக ரூபத்தில் கீழே போனார். அடியை பார்க்க முடியவில்லை. வெளியே வந்து உண்மையை ஒத்துக்கொண்டால் என்னால் பார்க்க முடியவில்லை என்று. முடியை பார்ப்பதற்காக போன பிரம்மா மேலே 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 போனார், முடியை பார்க்க முடியல. ஆனால் அந்த முடியிலிருந்து விழுந்த தாழம்பூவினுடைய பொய் சாட்சியை வைத்துக்கொண்டு நான் முடியை பார்த்து விட்டேன் என்று பிரம்மா பொய் சொன்னார். அன்பே உருவான சிவம் சாபமிட்டது, பொய் சொன்ன காரணத்தால் இனி உனக்கு கோவில்கள் கிடையாது என்று. 3 பேர் கூட்டணியை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. நல்லதுக்கு காலம் இல்லடா சாமி. அவங்க பேசும்போது அவங்க ரொம்ப ஜுடிஷியஸாக பேசினாங்க. அதனால் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, பொய் சொல்லுவதற்கு அறிவு கூர்மை, கற்பனை திறன், ஞாபக சக்தி, இந்த 3 இருக்கணும். நாங்கள் சத்தியம், பொய் சொல்றதுக்கு இந்த 3 பேருக்கும். மேடம், உங்களை மாதிரி புத்திசாலிகளுக்கும் உங்கள் அணித்தலைவர் மாதிரி சாலாக்கு காரர்களுக்கும் அது இருக்கும். எங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அதெல்லாம் இருக்காது மேடம். பொய் சொல்றவனுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி வேணும் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த ஞாபக சக்தி இருக்கா சார்? ஒன்றுமே இல்லை சார். பொய்யனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பொய்யோடு அது நிற்கவே நிற்காது. அவங்க கீதா மேடம் பேசின போது சொன்னாங்க, பிளாக் லைஸ் தான் சொல்லக்கூடாது, ஒயிட் லைஸ் சொல்லலாம். இந்த பிளாக் லை ஒயிட் லை அப்படின்னு ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே, தமிழில் அதற்கு நிகரான வார்த்தைகள் இருக்கா? தமிழ் அதை ஒத்துக்கவே இல்லை. பொய்னா கழுத பொய் தான். என்ன ஒயிட் என்ன பிளாக் என்ன மண்ணாங்கட்டு. இந்த இங்கிலீஷ்காரர் சொல்கிற பொய்க்கு கலர் கலராக பெயிண்ட் அடிப்பான். இந்த பிளாக் எப்போ ஒயிட் ஆகும், ஒயிட் எப்போ பிளாக் ஆகும்னு எவனுக்குமே தெரியாது. அவங்க பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் அதை சொல்லியிருக்கக்கூடாது,
மகாகவி பாரதியே பொய் சொல்லியிருக்கிறார். பொய்யா? கற்பனை திறன் வேணும்னு சொன்னீங்களே, அது பொய்க்கு மாத்திரம் இல்லைம்மா, ஒரு தேசத்தை பற்றிய கனவை பொய்ன்னு எப்படிம்மா சொல்றீங்க? கனவுகள் எல்லாம் பொய்யா சார்? சரியான கனவுகளை நீங்கள் காணும் போது அவை நாளைய உண்மைகளாகும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? பாரதி அடிமைப்பட்ட இந்தியாவிலே இருந்தான். இந்த அடிமைப்பட்ட இந்தியாவிலே இருந்த நிலையை நினைத்து நினைத்து புழுங்கி ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் கண்ட மாபெரும் கனவு தான் 1947 உண்மையாக மலர்ந்தது. அது முந்தி சொன்ன உண்மை, அது பொய் அல்ல. முந்தி சொன்ன உண்மை அது. நீங்க எல்லாருமே சொன்னீங்க பேசுற போது, கவிதைன்னா அதுல பொய் இருக்கணும். கவிதைக்கு பொய் அழகு. அந்த அம்மா பாடியே காமிச்சது. இந்த நடுவில் இருக்கிற அம்மா நம்ம நயனதாரா இல்லைன்னா த்ரிஷா, அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா. கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்ன கவிஞர்களை பற்றி பாரதி பெருசா நினைக்கலைங்க. மகாகவி பாரதி சொன்னான், கவிதைக்கு கூட பொய் உதவாதுறான். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கில் ஒளி உண்டாகும். இதுதான் பாரதி நமக்கு சொல்லி கொடுத்தது. கவிஞர்களினுடைய தேசிய கீதமா இது இருக்கணும். கவிதையில் பொய் அலவுடுன்னு எப்போ ஒரு கவிஞனுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறீங்களோ அவனுடைய வாழ்க்கையிலும் பொய் நுழைந்து விடும். மறந்துடாதீங்க. என்னென்னவோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எடிசனை பற்றி கீதா சொன்னாங்க. இது பிரச்சனைங்க. என்னென்னா வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உடனே அந்த மேடையெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டதெல்லாம் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில். ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, அந்த விண்கலம் நிலவுக்கு போச்சான். அதுலேருந்து ஆம்ஸ்ட்ராங்கும் இறங்கணும்னு பார்த்தாராம், ஆல்ட்ரினும் இறங்கணும்னு பார்த்தாராம். ஆனால் ஆல்ட்ரின் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம், அதுக்குள்ளே ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டாராம். வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்காமலே எல்லா இடத்துலையும் கால் வைங்கன்னு வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னு அவன் மேடையில் சொல்லிட்டு திரியிறான். இதுன்னு ஷேர் ஆட்டோவா நினச்சவெல்லாம் குதிக்கிறதுக்கு? சரி, எவன் முதல்ல இறங்கணும்னு திட்டம் இல்லாமல் ஒரு விண்கலம் போயிருக்கும். கீதா மேடம் எடிசனுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். எடிசன் வாஸ் அ ஸ்லோ லேர்னர். அவரால் வேகமாக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் அவரும் அவர் அம்மாவும் முடிவு செய்து வீட்டிலேருந்து அவங்க பாடங்களை படித்தார்கள் என்பதுதான் உண்மையை தவிர, பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு லெட்ரு வந்தது, அது அவங்க அம்மா மறைச்சாங்க. இதுதான் முழு பொய். வரலாறுகளை உங்கள் வசதிக்காக நீங்கள் திரித்து விடாதீர்கள். எடிசனுடைய அப்ரூவ்ட் ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, அதை படித்து பாருங்கள். அதில் இந்த கடிதத்தை பற்றி எந்த மென்ஷனும் இல்லை. இப்போ பொய் சொல்கிறவங்க எப்படி எப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பொய்யனுடைய பிரச்சனை இது. நான் எவ்வளோ குழந்தைகள் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க சொன்ன உடனே அதை உண்மைன்னு நம்பி நாளைக்கு அது ஸ்கூலில் போய் சேரும். ஒரு வாழ்க்கை வரலாற்றையே நீங்கள் மாற்றிடுறீங்களே. பொய் குட்டி போட்டு கொண்டே இருக்கும், உண்மை தனியாக பிரகாசமாக பிரம்மாண்டமாக நிற்கும். மறந்துடுறீங்க. என்னவோ சொல்லியிருக்காங்க, பிளாசிபோ எஃபெக்ட், அந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட். அல்ல, பொய் இல்லைம்மா, நம்பிக்கை தருகிற வார்த்தைகள். நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொன்னால் அது பொய்யாது. மனுஷன் நாளைக்கு நிஜமாகவே நல்லா ஆகிட்டேன்னா அது உண்மையாக தானேம்மா இருக்கும். அது அவங்களுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசிச்சு. இருங்க, அந்த பேஜை எடுக்கிறேன், இருங்க கொஞ்சம். அவங்க மேடம் பேசினாங்க, மைத்திலி மேடம். நானும் ஒரு 15 வருஷமாக பட்டிமன்றத்தில் பேசிகிட்ருக்கேன் சார். நாங்கள் நிறைய ராஜா சாரை வாருவோம். அவர் நல்ல சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்துப்பார். ஆனால் சொந்த அணி சூன்யம் வைக்கிறத இது மட்டும் நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த அம்மா மைத்திலி மேடம் பேச ஆரம்பிக்கிறப்போ சொல்கிறாங்க, நடுவர் ஐயாவுக்கு ராஜாவும் பாரதியும் அங்கவையும் சங்கவையும் மாதிரியாம். நான் அங்கவையாக இருக்க தயார், சல்வார் கமிஸ் போட்டுட்டு இவர் சங்கவை ஆக முடியுமோ? ஏம்மா கோட்டைக்குள்ளேயே குத்து வெட்டா, ஒரு அணிக்குள்ளே எப்படிம்மா இவ்வளவு அணி பிரிஞ்சிங்க? அதுக்குள்ளே பாவம் தனியாக விடப்பட்ட தலைவர்களை தமிழ்நாட்டில் தான் பார்த்துருக்கோன்னா ருவைஸுக்கு வந்தும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் ஏதோ ஒரு கதை சொன்னாங்க. வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்படியே கீழே ஏதோ ஓடுதான், முதல்ல இருக்கான், மேலே ஏதோ இருக்கான், ஒருத்தன் தொங்குறானா, கேனப்பைய அந்த நேரத்தில் தேனை குடிக்கிறான். விளங்குவான் அவன். நீயே இன்னும் ஒரு செகண்டில் சாக போகிற, அந்த நேரத்தில் உனக்கு தேன் தேவைய? நீ அதுக்காக நாக்க நீட்டுனா மொத்தமாக கீழே விழுந்துருவேன். நீ இதை சொல்லி தரதுக்கு ஒரு டீச்சர் பாவம் இவங்கள்ட்ட பிள்ளைகள்லாம் படிக்குதா அவங்க ஊரில்? பிள்ளைங்க ஏன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து இவ்வளவு சத்தம் போடுறதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது.
என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, ஒரு உயிர் காப்பாற்றப்படும் என்றால் பாரதி மேடம் நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போது இது மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ போய் சொல்லியிருப்பீங்க மைத்திலி? ஒரு 1000 போய் சொல்லியிருப்பீங்களா? அப்போ 1000 உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களா? எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க, நான் வெரிஃபை பண்ணுறேன். கண்டது கழியது போனது வந்தது நின்னதுக்கெல்லாம் போய் சொல்லி பாவம் பொண்ணு பார்க்க வந்த மனுஷனுக்கு என்ன சார் செய்வோம் நம்ம வீட்டில்? நம்ம ஊரில் எப்போ ஒரே டிஃபன் தானே, கேசரி பஜ்ஜி. எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்ணி அல்வாவை கொடுத்து அந்த மனுஷனை வாயை திறக்க முடியாதபடி செஞ்சு, அப்போ சரியா செட்டப்பா ஒரு பாட்டி வந்து கேட்டிருக்கு, பிடிச்சிருக்கா? அவர் யதார்த்தமா அல்வாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அது பொய், அந்த அல்வாவை பிடிச்சிருக்கவே முடியாது, ஏன்னா அது வாயை பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு மரியாதைக்காக உங்கள் பாட்டிகிட்ட அவர் சொன்ன ஒரு பொய்யை மனுஷன் 20 வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட வச்சிருக்குனாக்க வாழ்க்கையில் அது சுகம் வேறையா இவங்களுக்கு. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க என்ன நிறைய சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் நயன்தாராவா த்ரிஷாவான்னாக்க அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன மனசுக்குள்ளே நினச்சாராம், இது வந்து சூப்பெல்லாம் சாப்பிட்டு ட்ரம் ஸ்டிக்கில் இருக்கிற ஸ்டிக்கு இல்லாமல் இருந்ததுன்னு உங்கள் வீட்டுக்காரர் நினச்சாராம். உங்கள் வீட்டுக்காரர் மனசில் நினச்சது உங்களுக்கு எப்படிமா தெரியும்? மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் சொல்லிட்டாரா? ஆனால் அவர் எவ்வளோ, அவங்க கணவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவர் சொல்லியிருக்காரு, நயன்தாராவோ த்ரிஷாவாவோ இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லைம்மா, நீயா இருந்தால் போகிறோம். இந்த உண்மை மனசில் வளர்க்கிற காதலை விடவா நீங்கள் சொல்லுகிற பொய் காதலை வளர்க்கும்? அவங்க சொன்னதுலேயே எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, கல்யாணத்தும் போது எவ்வளோ போய் சொல்கிறாங்க சார், நம்ம திருமணங்கள் இன்றைக்கு செல்லரித்து சீரழிந்து போயிருப்பதற்கு காரணம் திருமணத்தின் போது சொல்லப்படுகிற பொய்கள். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு ஒரு பழமொழி இருக்கே, அது மகா அபத்தமான பழமொழி. அது முதல்ல அந்த பழமொழி அப்படியே கிடையாது. 1000 தடவை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணுன்றது தான் அந்த பழமொழி. ஏன்னா அப்போ செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சார், திருமணங்கள் உண்மையில் ஆரம்பித்தால் அந்த உறவுகள் உண்மையில் நிற்கும். இதுதானே நாங்கள் சொல்ல வரோம். அதை விட்டுட்டு பாவம் என்னென்னலாமோ சொல்லியிருக்காங்க. மிதமான உணவுக்கு இதமான உப்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாப்பாட்டில் காரம், புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு இது எதுவுமே போட வேண்டிய அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியானா உடம்பு நாக்கும் அதை ஏற்றுக்கும். இந்த உப்பு இருக்குது பாருங்கள், போட வேண்டிய அளவை விட ஒரு கல் நீங்கள் ஜாஸ்தி போட்டாலும் அது குப்பையில் தான் நீங்கள் போடணும். நீங்கள் நம்ம சாப்பிட்ற அளவு உப்பே உடம்புக்கு கெடுதல்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. உப்பை ரொம்ப குறைங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் பொய் சொல்லவில்லையா என்றால் நாங்கள் பொய் சொல்லுகிறோம், ஆனால் சொல்லுகிற பொய் எங்களுக்கு சுமையை தருகிறது என்பது எங்களுடைய பார்வை. ஐயா, நான் வேகமாக சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் வந்து மணி அடிச்சிட்டீங்க. அதுக்கு ராஜா சார் பேசுகிற போது சொன்னாங்க, பிள்ளைகள்கிட்ட நம்ம வளர்க்கும் போது பொய் தானே சொல்லணும். அதை மைத்திலியை சொன்னாங்க, பிள்ளை வளர்ப்பிலே பொய் தேவையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு அது புரியலைங்க, ஏன் பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லணும்? விவரமே தெரியாத வயசில் இருக்கிற பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வரத்துக்கு போய் சொன்னீங்களா? நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணும், தூக்கிட்டு வந்து அவன் பாட்டுக்கு வரப்போகிறான். விவரம் தெரிஞ்ச வயசில் ஒரு 13-14 வயசு பையன்ட்ட இங்கே வாடா உனக்கு பலூன் இருக்குன்னு அவன் வந்துடுவான். இங்கே சத்தியமாக வரமாட்டான். சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது பொய் இல்லை. இங்கே சாப்பாடு இருக்குல்ல, செந்தில் சார் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காருல்ல, அது சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அது என்ன பொய்யாது? சார், பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி பாருங்களேன், அந்த உறவு எவ்வளோ அழகாகும்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, மைத்திலி சொல்கிறாங்க, நாங்கள்லாம் மைத்திலியும் இல்லை அந்த மேடமும் சொன்னாங்க, நாங்கள்லாம் எப்போவுமே 100க்கு 100 தான் வாங்கியிருக்கோன்னு பிள்ளைகள்கிட்ட சொன்னால் மூஞ்சிக்கு நேரம் சிரிப்பான் சார். அவனுக்கு தெரியாது நம்ம லட்சணம். கழுது நீங்கள் போட்டு கொடுத்த ஹோம்ஒர்க் அவன் கிளாஸுக்கு கொண்டு போய் தானே பெஞ்ச் மேலே நின்னான். அவன் பிள்ளை வளர்ப்பில் எதுக்கு போய், உறவுகள்கிட்ட எதுக்கு போய், பொய்யா சொல்லி 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 தானே சார் மனசில் சுமையை ஏற்றிட்டு இருக்கோம் நாம். சார், உறவுகள், நான் திரும்ப ஆரம்பித்த கருத்துக்கே வருகிறேன். உறவுகளினுடைய நட்பினுடைய அடிப்படை என்பது நம்பிக்கை. நம்பிக்கை தான். ஒரு குருவான பரசுராமனிடம் கர்ணன் சொன்ன ஒரே ஒரு பொய், அவனுடைய அந்த இறுதி போரில் அவன் கற்ற கலையே அவனை விட்டு போனது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு பொய்க்கும் ஏதோ ஒரு சாபம் நம்மை தாக்கி கொண்டே இருக்கிறது. பெற்ற அம்மாவிடம் சொல்லுகிற பொய், அப்பாவிடம் சொல்லுகிற பொய், மனைவியிடம் சொல்லுகிற பொய்.
ஒவ்வொரு பொய்யும் உறவினுடைய அடர்த்தியை குறைத்து கொண்டே இருக்கிறது. திரும்ப அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். பொய் சொல்லுகிற போது நீங்கள் மாட்டிக்கொண்டால் என்ன ஆகும்? அவர் சொன்னார், மேனேஜர் கண்ணுலையா படுவேன், நான் லீவ் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு நான் துபாய்க்கு போயிடுவேன் அப்படின்றார் அவர். சரி, இப்படித்தான் ஒருத்தன் என்ன பண்ணால், பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லி லீவ் போட்டோம். பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லி லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் அவங்க தாத்தா இருக்கார். தாத்தாவை வாக்கிங் கூட்டிகிட்டு போன இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டார். இந்த தாத்தாக்கள் இருக்காங்களே சும்மா இருக்க மாட்டாங்க. அவராக போய் மேனேஜர் முன்னாடி நின்று, மை கிராண்ட் சன் இஸ் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னாரு. உடனே அந்த மேனேஜருக்கு அபாரமான ஞாபக சக்தி. அவர் உடனே சொன்னார், ஐ எம் வெரி சாரி அபவுட் யுவர் ஒய்ஃப்ஸ் டிமைஸ். அவங்க இறந்துட்டாங்களாமே, ரொம்ப நான் பரிதாபப்படுறேன். உடனே அந்த தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல், இது பாஸா இல்லை லூசாடா, என் மனைவி செத்து போய் 17 வருஷம் ஆச்சு, இப்போ ஏன் வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு. பொய்கள் இப்படித்தான் நம்மை நற்சந்தையில் நிறுத்திவிடும். அந்த 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 இளைஞன் அடுத்த நாள் எப்படி சார் ஆஃபீஸ்க்கு போவான்? அடுத்த நாள் அந்த மேனேஜர் அவனுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் எப்படி சார் கொடுப்பாரு? பொய்யினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் சின்ன பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா கூட உலகம் அவனை அதற்கு பிறகு நம்பவே நம்பாது. அதுதான் பொய்யினுடைய பிரச்சனை. எல்லாவற்றையும் விட எனக்கு வருத்தம், ராஜா சார் பேசின ஒரே ஒரு விஷயம். அவர் கேட்டார், உண்மையே பேசுகிற காந்தி நல்லவரா கோட்ஸே நல்லவரான்னு நமக்கு சந்தேகம் வரும். நீங்களா சார் கேட்டீங்க இதை? நீங்களா கேட்டீங்க இதை? ஹரிச்சந்திரனுக்கும் கோட்ஸேவுக்கும் நடந்தது தான் உண்மை பேசுகிறவனுக்கு நடக்கும். ஹரிச்சந்திரனுக்கும் காந்திக்கும் நடந்தது தான் உண்மை பேசுகிறவனுக்கு நடக்கும் என்றால், ஹரிச்சந்திரனுடைய மரணமும் காந்தியினுடைய வாழ்வும் இன்றும் கூட நம்மால் நினைவிலே நிறுத்தி வைக்கப்படுகின்றது. அதுதான் அவர்கள் பேசிய உண்மைக்கு கிடைத்த வரவேற்பு. சார், பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை டைல்யூட் பண்ணிடாதுங்க தயவு செஞ்சு. காந்தி வள்ளுவர் அளவுக்கு கூட பொய்யினுடைய அலவன்ஸை ஒத்துக்கலை. நன்மை வந்தால் பொய் சொல்லலான்னு வள்ளுவர் சொன்னார். காந்தி அதை கூட ஏற்க மறுத்தார். நன்மை வந்தால் கூட உண்மைதான், பொய் கிடையாது. அதனால்தான் எது நம்முடைய தேசத்துக்கு விடுதலை பெற்று தந்ததோ அந்த போராட்டத்துக்கு சத்தியாகிரகம் என்று அவர் பெயர் வைத்தார். சத்தியத்துக்காக செய்யப்படுகிற போர் அது. இந்த உலகினுடைய அத்தனை உன்னதமான விஷயங்களும் உண்மையிலே தான் இருக்கின்றது. பொய்கள் அந்த நேரத்தில் ஒரு தப்பித்தலை நமக்கு கொடுக்கிறதே தவிர, உண்மைதான் நம்முடைய மனசை லேசாக வைக்க நமக்கு உதவுகிற ஒரே ஒரு சாதனம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் 3 பேர் இப்படி பேசுகிற போது இங்கே பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொய் சொல்லுவது ஒருவேளை நல்லது என்று நினைத்து நாளைக்கு அவர்கள் பெற்றோர்களிடம் பொய் சொல்ல ஆரம்பித்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை மாத்திரம் தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஒரு டீச்சர் வந்து பிள்ளைகள்லாம் பொய் சொல்லலான்னு இங்கே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாளை பள்ளிக்கு வருகிற பிள்ளைகள் பொய் சொல்ல ஆரம்பித்தால் கல்வி நிறுவனத்தினுடைய தரம் என்ன ஆகும்? எம்ப்ளாயீஸ் பொய் சொல்ல ஆரம்பிச்சாக்க ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் அதிகமாக இருக்குன்னு காமிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் என்பதற்கு இந்தியாவில் இருக்கிற சத்தியம் என்கின்ற கம்பெனி ஒரு உதாரணம். பேரிலேயே சத்தியத்தை வைத்திருந்த ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் பொய் சொல்லிகிட்டே இருந்ததுனால எவ்வளவு நாளாக ஒரு பணக்காரர் ஜெயிலில் இருக்கார், எவ்வளவு எம்ப்ளாயீஸுக்கு வேலை போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பொய்கள் சிறிய அளவிலே ஆரம்பிக்கும், ஆனால் பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்று ஒரு நாள் நம்மையே விழுங்கிவிடும். அதனால் தான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற கதையான பினாக்கியோ என்கின்ற கதையில் பொய் சொல்ல சொல்ல சிறுவனுடைய மூக்கு வளர்கிறது என்கின்ற ஒரு பயங்கரத்தை சித்தரித்தார்கள். அதை பார்த்தாவது இனிமேல் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று. உண்மை தனியானது, ஆனால் பவித்திரமானது. அதனுடைய புகழ் ஒரு நாளும் காலத்தால் மங்காதது.